2024 ஆண்டு மக்களவை தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. அந்த வகையில தமிழகத்துல இருக்கும் ஒவ்வொரு மக்களவை தொகுதி பத்தின விவரங்களை இந்து தமிழ் சார்பா நாம வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 5வது மக்களவை தொகுதியான ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சென்னை மாநகராட்சியில உள்ள ஆலந்தூர் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டதான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கார் உற்பத்தி உள்பட பல தொழில் நிறுவனங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில தான் அடங்கி இருக்கு. குறிப்பா அம்பத்தூர் பகுதிகளில் பல தொழில் நிறுவனங்களும் இயங்கிட்டும் இருக்கு. இதனால தொழிலாளர்கள் எண்ணிக்கை இங்க சற்றே அதிகமானதா இருக்கு. மேலும் பிற மாநிலம் மற்றும் மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இங்க அதிகமா வசிக்கிறாங்க. நீண்ட காலமாகவே தனி தொகுதியா இருந்த ஸ்ரீபெரும்புதூர் மறுசீரமைப்புக்கு பிறகு பொது தொகுதியா அறிவிக்கப்பட்டுச்சு. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மரகதம் சந்திரசேகர் உட்பட பல பெண்கள் இங்க அதிகமா களம் கண்டும் இருக்காங்க. குறிப்பா மரகதம் சந்திரசேகர் 3 முறை இங்கு போட்டியிட்டு இருக்காங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில இடம்பெற்றிருக்கும் சட்டப்பேரவை தொகுதிகள் எவை? ஆலந்தூர், அம்பத்தூர், மதுரவாயில், தாம்பரம், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இதுல அடங்கி இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதிகள்ல இருக்கும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை என்ன? இதுல 23,58,526 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 11,69,344, பெண் வாக்காளர்கள் 11,88,754, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 428 பேர். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில அதிக முறை வெற்றி பெற்ற கட்சிகள் எவை? இந்த தொகுதியில திமுக 7 முறையும், காங்கிரஸ் 3 முறை மற்றும் அதிமுகவும் 3 முறை இங்க வெற்றி பெற்றிருக்கு. 2019 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தல் நிலவரம் என்ன? திமுக சார்பா TR பாலு போட்டியிட்டு 7,93,281 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க. பாமக சார்பா போட்டியிட்ட வைத்தியலிங்கம் 2,85,326 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சாங்க. மக்கள் நீதி மையம் சார்பா போட்டியிட்ட ஸ்ரீதர் 1,35,525 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடிச்சாங்க. 2024 ஆண்டு மக்களவை தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதியில போட்டியிடும் முக்கிய வாக்காளர்கள் யார்? திமுக சார்பா மீண்டும் TR பாலு இங்கு போட்டியிடுறார். அதிமுக சார்பா டாக்டர் பிரேம்குமார் இங்கு களம் காண்கிறார். நாம் தமிழர் சார்பா